மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். அங்கஜன் எனப்படும் இலங்கை பிரஜைக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 30 லட்சம் ரியால் அபராதமும் விதித்து சவுதி அரேபியா தீர்ப்பு வழங்கியது பெரும் பரபரப்பையும் பெரும் அச்சத்தையும் இப்போது உண்டு பண்ணியிருக்கு. சஜபே பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனைய பதுல்ல மேல் நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியது என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அனோஜன் என்ற இலங்கை பிரஜைக்கு முகமது நபியை அவமதிக்கும் வகையில பதிவேற்றம் செய்து மத நிந்தனையை உண்டு பண்ணினார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் குற்றவாளியாக கருதி சவுதி அரசினுடைய நீதிமன்றம் 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 30 மில்லியன் ரியால் அபராதமும் விதித்தது பெரும் அதிர்ச்சியையும் மிக பெரும் அனுதாபத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. இது குறித்து தற்போது சமூக வலைத்தளங்கள்ல மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கு. மன்னிப்பு கேட்டும் மன்னிக்க முடியாத சமூகமாக முஸ்லிம் சமூகம் ஆனதே, அனோஜன் பாவமே, அவருடைய குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறுகின்ற சூழ்நிலையில நடந்து முடிஞ்சாச்சு, அதை பேசி பயன் கிடையாது, அனோஜனுடைய விடுதலைக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்ற மற்றொரு கருத்தும் இப்போது வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே அனோஜனுடைய இந்த சம்பவமும் இந்த தண்டனையும் அனைவருக்கு மிக சிறந்த ஒரு பாடத்தை கொடுத்திருக்கும் அப்படின்றது தான் எமது பார்வை. இதனுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து முடியும் வரைக்கும் எமோஷனான யோசனைகளோடும் எமோஷனான மனோநிலையில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கின்ற மனோநிலை வந்ததுனால இரு சமூகங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு விரிசல் உண்டு பண்ணிய இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் இது பேசுபொருளாக மாறி இருக்கு. முகமது நபியை மிக மோசமான வார்த்தைகளால் கமெண்ட் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்திரத்தில் முஸ்லிம் சமூகம் இருந்தது. இப்போது அனோஜனுக்கு இப்படியான ஒரு தண்டனை கிடைச்சதுக்கு பிற்பாடு அனோஜன் தரப்புல நின்று சிந்திக்கும் பொழுது அனோஜன் பாவமே அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது. இப்போது சோசியல் மீடியாக்கள் முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனோஜன் மன்னிப்பு கேட்டும் அனோஜனை யாரும் மன்னிக்கலையே, இப்படியான ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துங்களே, ஏழ்மையான ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட இந்த இளைஞன் என்ன பண்ணுவான்? 5 வருட கடூழிய சிறை தண்டனை, அதுபோக 27 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கே. உண்மையிலே மத நிந்தனை அப்படின்ற ஒரு விஷயத்துல மன்னிப்பு யாரு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. மத நிந்தனைக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இஸ்லாத்துல அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். காரணம், இதை மன்னிக்க வேண்டியது இறைவன் மட்டும்தான் என்பதனால இதற்கு மன்னிப்பு கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த ஒரு சட்டம் இஸ்லாத்தினுடைய சட்டமாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. ICCPR என்று சொல்லப்படுகின்ற ஒரு சர்வதேச சட்டமும் மத நிந்தனை இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுவதற்கு கடுமையான ஒரு சட்டமாக பயன்படுத்தப்படுது. இந்த ஒரு சட்டத்தின் யாராவது கைது செய்யப்பட்டா கீழ் நீதிமன்றங்கள் இவருக்கு பிணையும் கிடையாது. இந்த வழக்கு பிணை அனைத்துமே மேல் நீதிமன்றங்களில் தான் நடந்து முடியும். குற்றவாளியாக யாராவது கருதப்பட்டால் 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற பல்வேறு சட்ட நடைமுறைகள் இருக்கின்ற சூழ்நிலையில தான் அனைவருமே வாய கையை பத்திரம் பண்ணி இன முருகல் மத நிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த சட்டம் இவ்வளவு தூரம் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலக அரங்கில் இடம்பெறுகின்ற அனைத்து யுத்தங்களுக்கு பின்னால இன்னொரு காரணம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தீங்களாக இருந்தால், பகுப்பாய்வு செய்திகளாக இருந்தால் அதுக்கு பின்னால இனவாதமும் மதவாதமும் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். கடந்த 3 தசாப்தங்களாக எமது நாடு கண்ட யுத்தங்களும் யுத்தத்தில் ஏற்பட்ட ரணங்களும் இரத்தங்களும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னால பயணமானது, அதுக்கு பின்னால் உந்து சக்தியாக இருந்தது இனவாதமும் மதவாதமும் தான். ஆனால் யுத்தம் நிறைந்த பிற்பாடும் கூட இனவாத மதவாதங்கள் பயணிக்கிறத பார்க்க முடியுது. இதனால் தான் உலகம் அமைதியாக இருக்கணுமாக இருந்தா, யுத்தம் இல்லாத ஒரு உலகம் வேண்டுமாக இருந்தா, இதுக்கு பின்புலமாக இருந்து இதுக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற மதவாதம் இனவாதம் அழிக்கப்படணும் என்பதனால் தான் இந்த ஒரு விஷயத்துல கடுமையான சட்டங்கள் சர்வதேச மட்டத்தில் இயற்றப்பட்டிருக்கு. ஞானசார தேரரும் மத நிந்தனை வழக்குல பகிரங்கமா நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோருவதாக ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு. நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல, அவரையும் பிடிச்சு சிறையில போட்டது நீதிமன்றம். அனோஜன் விஷயத்துல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அறிவு ரீதியாக சிந்திக்க வேண்டிய இளைஞர்கள் என்ற வகையில நமக்கான கடப்பாடு இருக்குது. அனோஜன் விஷயத்துல 29 நாட்களுக்கு இடையில மேன்முறை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அவங்களிடம் இது குறித்த ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இலங்கை பிரஜை ஒருவர் முகமது நபியை மிக மோசமாக கமெண்ட் பண்ணியதன் காரணமாக இப்போது 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 30 மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இவரை இந்த தண்டனைகளில் இருந்து மீட்டெடுப்பதற்கு அரசு என்ன வழிகளை செய்ய போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதற்கு அமைச்சர் நலிந்த ஜாயதிச எவ்வகையான பதில சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குறித்து எந்த தகவலும் தன்னிடம் இல்லை என்றும் வெளிவகார அமைச்சரிடம் இது சம்பந்தமாக பேசி
குறித்த இளைஞன் விஷயத்துல என்ன வகையான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்வதாக ஒரு வாக்குறுதியும் அளித்திருக்கிறாரு. இப்போது எம்மால் செய்ய முடியுமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை அப்படின்னு ஒரு விஷயத்துல எம்மால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இலங்கை பிரஜைகளாக நாம் அந்த பணத்தை கொடுத்து உதவுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளலாம். 27 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வறுமை கோட்டில் இருந்த அனோஜனோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான சுமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போது அவருடைய குடும்பங்கள் இந்த பணத்தை திரட்டுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மீசான் டிவி தம்மால் முடியுமான உதவியையும் செய்யும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வழங்குறதோட மீசான் டிவியினுடைய நேர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் தான் இந்த பணத்தை திரட்டுவதற்கு நம்மால் முடியுமான உதவிகளை வழங்கணும் அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுகோளை பணிவோடு மீசான் டிவி முன்வைக்குது. நல்லுள்ளம் கொண்ட எமது நாட்டவர்கள் நிச்சயமாக இதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மீசான் டிவிக்கு இருக்குது. இதற்காக ஒரு பிரத்யேகமான வங்கி கணக்கும் திறக்கப்பட்டிருக்கு. அதுல தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் அவருடைய சகோதரருடைய இலக்கமும் இப்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர்களை தொடர்பு கொண்டு முடியுமான பண உதவிகளை வழங்கி அனோஜனுடைய விடுதலைக்காக எம்மால் முடியுமான உதவிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு நேற்று தினம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஜபே கட்சியினுடைய பதுள மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சமிந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனையை வழங்கியது பதுள மேல் நீதிமன்றம் என்ற செய்திதான் பெரும் பரபரப்பான செய்தியாக நேற்றைய தினம் பேசப்பட்டது. 4 குற்றச்சாட்டுகள் குற்றவாளியாக கருதப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான காரணம், இந்த குற்ற பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அளவுல பண்டாரவள நகர்ல சமிந்த விஜயஸ்ரீ தனது பரிவாரங்களோட அந்த நகரில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுதோ போலீஸ் வாகனம் ஒன்று இவங்களை தாண்டி சென்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல கடுப்பான குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக அந்த போலீஸ் வாகனத்தை துரத்தி சென்று மடக்கி பிடித்து இவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி துப்பாக்கியை காட்டி அங்கிருந்த 2 போலீசார்கள் மீது மரண அச்சுறுத்தல் விட்டது மட்டுமல்லாம அவங்களுடைய பணிக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டுல இவருடைய சாரதி கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு மீண்டும் பிணையில வெளியே வந்தாங்க. இது குறித்து சட்டம் அதிபர் திணைக்களம் 4 குற்றச்சாட்டின் கீழ் குறித்த நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கினை நடத்தி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போது 4 குற்றச்சாட்டுகள்ல பாராளுமன்ற உறுப்பினரும் அவருடைய சாரதியும் குற்றவாளியாக கருதப்பட்டதோடு அவருடைய மெய் பாதுகாவலர் 3 குற்றச்சாட்டுகளை குற்றவாளியாக கருதப்பட்டு இந்த ஒரு தீர்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கு. சாரதி இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் காலப்பகுதியில இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பேசப்பட்டது. எதிர்கட்சியினர் எவ்வகையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அரசியல் பழிவாங்கலாகவும் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து தான் இந்த ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமூக ஊடகங்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே நீதிமன்றங்களை குறை சொல்வதும் நீதிபதிகள் மீது சேறு பூசுவதும் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விடயமாகத்தான் இப்போது சமூகம் பார்க்குது. இது வெறுமனே ஒரு போக்குவரத்து சார்ந்த குற்றம் கிடையாது. அதை தாண்டி துப்பாக்கியை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை பாதுகாப்பு துறையினரை மிரட்டல் விட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை விட்டுத்தான் அவர்களுடைய பணிக்கு இடையூறு விளைவித்து தான் இந்த ஒரு குற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் தான் 1.5 வருடங்கள் சிறை தண்டனையை இப்போது நீதிபதி உறுதிப்படுத்தியிருக்கிறார். 2019 காலப்பகுதி அப்படின்னு சொல்றது இவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதி. அது இந்த சூழ்நிலையில் தான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போலீசாரை மிரட்டியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. போலீசார் மிரட்டுவதும் தவறு, போலீசார் அதிகாரம் படைத்தவங்க மிரட்டுவதும் தவறு, இதை சட்டம் அனைவருக்கு சமம் என்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் கிடையாது. இந்த சம்பவம் நடந்த 2019ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அதுக்கு பிறகு 2020 என்பது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் இருந்தது. எனவே இவர்களுடைய காலத்தில் தான் கைதும் பிணையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததும் வழக்கு நடந்ததும் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. இதுக்கு பின்புலமாக எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களோ அரசியல் பழிவாங்கலோ கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எனவே தைரியமாக இந்த ஒரு தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஜெயராம் அவர்களுக்கு ஒரு தடவை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளணும். எனவே இந்த தீர்ப்புக்கு பிற்பாடு உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறை செல்வாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இப்போது இருக்கிற தெரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அப்பீல் பெண்டிங் பெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருக்கு அப்ளை பண்ண முடியும். அது எந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும். அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அவர் வெளியில் இருந்து கொண்டே மேன்முறையீடு செய்து இந்த வழக்கை சவாலுக்கு உட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகி மனு தாக்கல் செய்து மேன்முறையீட்டு வழக்கினை நடத்தி முடிக்க முடியும். இல்லை என்றால் இந்த ஒரு மனுவை நீதிமன்றம் மறுத்துவிட்டால் உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு பிறகு மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சட்டவாக்கம் சொல்லுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் இனவாதம் அல்லாத, மதவாதம் அல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடும் அனோஜனுடைய விடுதலைக்காக நம்மால் முடியுமான உதவிகளையும் பண ரீதியான உதவிகளையும் சட்ட ஆலோசனைகளையும் வழங்க முன்வர வேண்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோடு அனோஜன் கூடிய சீக்கிரம் விடுதலையாகி நாட்டுக்கு திரும்பணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.